உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடி பாக்குற? இவன் ஏன் இங்க வந்திருக்கானா? நான் என் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், யாருடி உன் புருஷன்? இன்னொரு வாட்டி புருஷன் கிருஷ்ணன் சொன்ன பல்ல பேத்துருவேன். ஜாக்கிரதை. அட என்னங்க நீங்க? யாருன்னு கேட்டா நீங்க தானே என் புருஷன். இதுக்காக நான் சும்மா சும்மா உள்ள இருக்க தலையை எடுத்து காட்ட முடியுமா? உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சு வேகாத வெயில்ல நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடான்னா வான்னு கூப்பிடாம எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? நீ ஆசையா சமைச்சா நான் சாப்பிடணுமா? எங்கயாவது குப்பையில தூக்கி போடு போ. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா போயிடு, இல்லன்னா வர ஆத்திரத்துக்கு ஏதாவது பண்ணிட போற. போயிடு. அமுதா, வா போலாம். எங்க போறீங்க? ஒன்னா சாப்பிடவா? இங்க நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு தெரியும்ல? இல்ல நான் தெரியப்படுத்தணுமா? அதுவும் தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். போயிடு. என்ன செந்தில், வாங்க சாப்பிட போலாம். அட, நீங்க எங்க இங்க? ஓஹோ, புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா? இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, வாங்க சாப்பிடலாம். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். உங்க ஒய்ஃப் உங்களுக்காக ஆசையா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. கேண்டீன்ல எல்லா டீச்சர்ஸும் இருப்பாங்க. அதனால நீங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து சாப்பிடுங்க. அங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் மேலே வரேன். அட என்னங்க, பொண்டாட்டி ஆசையா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஊட்டிலாம் விடுவாங்க. போங்க, போய் சாப்பிடுங்க. ஏய், நீங்க என்ன பண்ற? இங்க பாரு, இன்னைக்கு தான் உனக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? ரெக்கமெண்டேஷன்ல வந்ததுனால ஓவரா பண்ணியா நீ? உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு என்ன ஸ்கூலா இல்ல மடமா? செந்தில், உங்களுக்காவது உடம்பு முடியல, இவளுக்கு என்ன கேடு? இவளும் இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கா. படிப்பு மேல அக்கறை இல்லாதவங்களெல்லாம் நீங்க எதுக்கு சார் சேர்த்துக்கிறீங்க? என்னங்க, நான் சொல்றது சரிதானே? எல்லாம் என் நேரம். செந்தில், நீங்க போய் சாப்பிடுங்க. செந்தில், நல்லா சாப்பிடணும். ஓகே ஓகே. வரேன் சிஸ்டர். என்னடி பாக்குற? ஒன்னா சாப்பிடலாம்னு நினைச்சியா? அது நடக்காது. இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து நான் பரிமாறுவேன், அடுத்து வீட்லயும் நான் தான் பரிமாறுவேன். என்னங்க, நீங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். என்னங்க முறைக்கிறீங்க? அவர் வேற வந்து பாப்பன்னு சொல்லிருக்காரு. வாங்க. அட வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன விஷயம்? என்ன இது புது மாப்பிள்ள மாதிரி? நீங்களும் போய் நல்ல ஒரு வேட்டி சட்டையை போட்டு வாங்க. இந்நேரத்துக்கு என்ன எங்க கூப்பிடுத? எங்கயா? எம்புட்டு நாள் தான் இப்படியே இருக்கிறது. போய் உங்க மருமகளை அழைச்சிட்டு வராண்டாமா? போங்க. மருமகளா? இல்ல பரணியவா சொல்லுத. பிறகு வேற யார சொல்லுவாவ? நான் தாலி கட்டினே, என் பொண்டாட்டி. அவ்வளவுதானே போய் அழைச்சிட்டு வரணும். ஆத்தாடி, இந்த ஆத்தைக்கு நான் வரலப்பா. நான்லாம் வரல. ஆளை விடு. எப்போ எங்கிட்டு போற? நீங்க நில்லுங்க. சொல்லி வராம நான் மட்டும் எப்படி தனியா போய் அழைப்பேன்? அப்பாக்கார நீ வந்தா தானே கௌரவமா இருக்கா? எதா கௌரவமா? என்னமோ நான் பார்த்து நீ தாலி கட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப அழைக்கிறதுக்கு மட்டும் நான் வேணுமோ? ஓ, நீ நடத்தல, ஆனா உன் தங்கச்சி சொல்லி தானே தாலி கட்டினேன். அப்ப நீ தானே வரணும். இப்ப நீ வர போறியா இல்லையா? மாட்டேன், வர மாட்டேன். எப்போ?
அதுக்கு தான் இந்த நேரம் அம்மா இருந்துச்சுன்னா இந்நேரம் அதுவே என் கையை பிடிச்சி கூட்டு போய் மருமகளை அழிச்சிட்டு வந்திருக்கும்ல. இப்போ நீ பாத்தியா என்ன பேச்சு பேசுதான்னு? இதான் இப்ப நீங்க எல்லாரும் கூட்டணி அமைக்குதீங்களோ? ஏன் நிறுத்து. இப்ப என்ன, நான் வரணும் அவ்வளவுதானே? நான் வரல, நான் வர்றேன். ம். நல்ல சட்டையா மாட்டிட்டு வா. கட்டி ஊர்ல போறதுக்கு எதுக்குல நல்ல சட்டை? வேற ஆராய்ச்சி வரீங்களா உங்க அண்ணி அழைச்சிட்டு வர்றதுக்கு? ஆ. என்னப்பா ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம், வெறுநத்தியோட வந்தா எப்படி? ஆ? எது? முதல்ல வா வா, முதல்ல வா. இது வேறயா? வாங்க எல்லாம். ஐயோ, வா. என்ன சரியா கூட்ட போறானே தெரியலையே. வா. ஆண்டவா, நல்லபடியா நடக்கணும்பா. உன்னை நம்பி தான் வர்றேன் இவன் கூட. இப்ப எப்படி இருக்கு? என்ன மறியல் பண்ணுதீங்களோ? எப்போ? நீர் அவசியமா போய்தான் ஆகணுமா? அவர் வந்துதான் தீருவாரு. வேணும்னா நீங்களும் நாத்தனார் முறைக்கு தட்டு தூக்கிட்டு வாங்களே. வா. ஓ மாட்டீங்களா? எப்போ டைம் ஆகுது, வா போவோம். கிளம்பு. அண்ணே, நீ வாரப்போ நாளாத்தி கரைச்சு வைக்கவா? என் தங்க குட்டில நீ ஆரத்தி எடுத்து வைல. மதனி வரும்போது நீதெல்லாம் வர இருக்கணும். எடுத்து வை. சரிண்ணே. எப்போ வாப்பா போவோம். போகலாம். அண்ணே, மைனிய கூட்டிட்டு வந்துரு. கொனி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமா, என் பொண்டாட்டி இல்லாம நான் போறதா இல்ல. என்ன அனுப்பி வைக்கிறியா இல்லையா? இல்லனா போராட்டம் தான். என்ன எல்லாரும் இங்கிட்டே உட்காந்துருவோமா? பொண்டாட்டி வர வரைக்கும் எல்லாரும் இங்கிட்டே உட்காந்துருவோமா? வாங்கத்தான், வாங்க மாமா. வாங்க சின்ன மச்சான், வாங்க வாங்க. ஏல வழிய விடல. வாங்கண்ணே, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ளை அவரு? நேட்டே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு என்னமோ இவனுக்கு ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்க. எங்க அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க. அரஞ்சனம். மாமோய் மறந்து போச்சா என்ன? அத்தை மேல கைய வச்ச அப்புறம் என் பொண்டாட்டியும் சேர்த்து உன் பொண்டாட்டியும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஞாபகம் இருக்கா? இலே வேணாம். இந்த இப்ப நீ போலன்னா இங்க நடக்கிறதே வேற சொல்லிவிட்டான். அவன்கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கி நானே சுட்டு போடுவான் உன்னைய. இதோ பாருங்க மாமா, நீங்க என்ன வேணா செஞ்சீங்க, என் பொண்டாட்டி பரணி வராம நான் இங்கிட்டு இருந்து போக மாட்டேன். அவ வர மாட்டாளே. பரணி ஜென்மத்திலும் உன் கூட வர மாட்டான். அம்புட்டு தானே, அத பரணியே வந்து சொல்ல சொல்லுங்க, அப்ப நாங்க போறோம். பரணி சொல்லணுமா? அம்புட்டு தானே வேணும் உனக்கு? இந்தா பரணி வருவா, அவ உன்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லுவா. இல்லை பாட்டி வாலே. இருச்சமோ வர. என்னல காசை வாங்கிட்டு சைலண்டா இருக்கீங்க? வாசிக்க வாசிக்க. பேசாம இருக்க மாட்டியா நீ? உன்னை அழைச்சிக்கிட்டு போக உன்னுடைய மாமனாரும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க.
மாமனாரு மாப்பிள்ளையா? யாருமா? உன் அண்ணனும் உன் அண்ணன் பையனும் வந்திருக்காங்களோ? அவன் சாதாரணமா வரல, மேளத்தாளத்தோட வந்திருக்கான். போடா போக மாட்டேங்கிறான். நீ வந்து சொன்னாதான் அவங்க போவாகலாம். எம்பிட்டு திமிரு எம்பிட்டு தினாவட்டு இருந்தா நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து ஒன்னு அழைக்க நிப்பா. ஏய், நீ போலீஸ் தானே? அவனை துரத்தி விட முடியலையா உன்னால? நான் போலீஸா இருக்கிறனால தான் அவனை சுட்டு தள்ள முடியல. சரி அதை விட நீ என்ன முடிவெடுத்திருக்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன்ல, அதான். பழகிக்கோங்க ஆதி. இனிமே நீங்களும் இங்க தானே சாப்பிட போறீங்க? ம். இந்தாங்க ஆதி, எடுத்து சாப்பிடுங்க. என்னோட சமையல் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். எங்க வாசனையா செம்மையா இருக்குங்க. பயப்படாதீங்க, சாப்பாடும் நல்லாதான் இருக்கும். இது எனக்கு முன்னாடி பழக்கப்பட்ட வாசனையா இருக்கு. ஏதோ நிறைய தடவை சாப்பிட்ட மாதிரி தோணுது. காஞ்சிபுரக்காரங்க எல்லாரும் நல்லாவே சமைப்பாங்க, அதான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க ஆதி. இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியும். இதே டேஸ்ட்ல நான் முன்னாடியே சாப்பிட்டிருக்கேன். சான்ஸே இல்ல, இது நான் சமைச்சது. மசாலாலாம் கடையில வாங்காம நானே அரைச்சு போடுவேன். அப்புறம் எப்படி நீங்க சாப்பிட்டிருக்க முடியும்? பிடிக்கலனா நேரடியா சொல்லுங்க. ஐயோ, நான் நிஜமா தாங்க சொல்றேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் இந்த டேஸ்ட்டை எங்கேயோ சாப்பிட்டிருக்கேன். அட விடுப்பா, உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரே மாதிரி 7 பேர் சமைச்சிருப்பாங்களோ என்னமோ. அதுல ஒருத்தரை இவர் பாத்திருப்பாரு. ஹலோ. டே ஆதி, எங்கடா இருக்க? வந்து பார்த்தா ஆளைய காணோம். அது அது வந்து நான் மேல கேண்டீன்ல இருக்கேன். எது கேண்டீன்லயா? டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி வா, சாப்பிட போலாம். எனக்கு வேற பசிக்குது. வீட்ல இருந்து கேரியர்ல சாப்பாடு வந்திருக்கு. சீக்கிரம் வா, சாப்பிடலாம். ஆதி, சாரி. இந்தாங்க தண்ணி குடிங்க. பாஸ், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாஸ். ஐயோ, டேய் மறுபடியும் பாஸ்னு சொல்லாதடா போன்ல. சரி, என்னது சாப்பிட்டுட்டு இருக்கியா? டேய், என்ன கழட்டி விட்டு போயிட்டியா? அது சரி, யார் கூட சாப்பிட்டு இருக்க? டேய், நான் பேசிட்டே இருக்காங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க? பாஸ், நான் இங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கேன். என்னது ஃப்ரெண்ட்ஸா? அப்ப நான் யாரா? டேய், வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட பிடிச்சிட்டியா? டேய் இருடா, இப்போ வரேன்டா. பாஸ், ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ ஃப்ரெண்ட், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். என்னது அது? ஃப்ரெண்ட், எங்க கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க், தெரியுமா? வெரி குட்.
கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்றேன், இவ்வளவுதான் உங்க ரியாக்ஷனா? நான் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன். கிளாஸ்ல எங்க மிஸ் என்ன ரொம்ப பாராட்டினாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன்னு தெரிஞ்சதும் எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நான் கேட்ட மாதிரியே எனக்கு gift வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க என் ஃப்ரெண்டு, நீங்க ரொம்ப போர், ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சாரி. அப்படியா? நீ இன்ட்ரெஸ்டா இருந்து படிச்சு மார்க் எடுத்தியா இல்ல உங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி படிச்சியா? எங்க அம்மா சந்தோஷப்படுறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு மார்க் எடுத்தேன் தெரியுமா? இல்லைன்னா யார் இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறது? ரொம்ப போர் தெரியுமா? எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். உங்க அம்மா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்ல, gift வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கும் சேர்த்து தான் படிச்சேன். ஆமா ஃப்ரெண்ட், நீங்க படிக்கிறப்போ உங்க அம்மா உங்களுக்கு gift வாங்கி தந்திருக்காங்களா? ஆமா. நான் சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட சைக்கிள் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா தான் சைக்கிள் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்காகவே படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து சைக்கிள் வாங்கினேன் தெரியுமா? ஓ சூப்பர் ஃப்ரெண்ட். சரி வாங்க, இப்போ உங்களை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் உங்க அம்மா விட ஒரு சூப்பரான கிஃப்ட நான் வாங்கி தரேன். சச்சா வேண்டாம் ஃப்ரெண்ட், பரவாயில்ல. யார்கிட்டயும் கேட்டு வாங்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. என்ன செல்ல ஃப்ரெண்ட், நீங்க மார்க் சொன்னதும் உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் சும்மா உங்களை வெறுப்பேத்தலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள கோச்சுக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்? ஏன் ஃப்ரெண்ட், நான் உங்க ஃப்ரெண்டு தானே, உங்ககிட்ட விளையாடக்கூடாதா? சரி சரி கோச்சுக்காதீங்க, வாங்க போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், என்னோட லட்சியமே IAS படிச்சு என்ன மாதிரியான கிராமத்து பெண்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறது தான். அவங்க வாழ்க்கையில உயர்றதுக்கு உதவி பண்ணுங்கிறது தான் மேடம். அதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன். நான் அதுக்காக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம ஊர்ல அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் பெண்கள் சொல்ற பேச்ச ஒழுங்கா கேக்குறாங்க. அதிகாரம் இல்லாத பெண்களுக்கு இங்கெல்லாம் மதிப்பே கிடைக்கிறது இல்ல மேடம். நானே தனியா தான் நின்னு என் லட்சியத்தை அடைய போராடிக்கிட்டு இருக்கேன் மேடம். என் லட்சியத்தை நான் கண்டிப்பா அடைவேன் மேடம். கண்டிப்பா ஒரு நாள் அடைவேன். அதுலதான் என்னோட கவனம் முழுசா இருக்கு. எனக்கு அது மட்டும் தான் முக்கியம். எனக்கு எல்லாமுமா இருந்த என் அப்பா கூட என்கிட்ட சுத்தமா பேசுறதே இல்ல. நீ முதல்ல கலெக்டர் ஆகி காட்டு, அதுக்கப்புறமா வந்து பேசுன்னு சொல்லி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காரு. எங்க அப்பா முன்னாடி சைரன் வச்ச கார்ல நான் கலெக்டர் இந்திராவா போய் நிப்ப மேடம். என் பொண்ணு கலெக்டர்னு எங்க அப்பா எங்க கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் பெருமையா பேசுறத கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மேடம். கண்டிப்பா நான் எல்லாரையும் பெருமைப்படுத்துவேன். நான் தப்பான பொண்ணு இல்ல. நான் தப்பான பொண்ணு இல்ல மேடம். நான் தப்பான பொண்ணு இல்ல மேடம். கேட்டீங்களா? நான் தப்பான பொண்ணு இல்ல.
இந்திரா அழாத அழாத இந்திரா. நான் தப்பான பொண்ணு இல்ல. அழாத இந்திரா. அழாத இந்திரா. அழாத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க கௌதம்? இந்த டிவோர்ஸ் உங்களுக்கு சம்மதமா? திரும்பியும் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லு கௌதம். போன முறை சொன்ன மாதிரி உங்க அம்மா சொன்ன முடிவுதான் உங்க முடிவா? அதானே, சரியான அம்மா பையன் தானே நீ? சொல்லு. இல்ல யுவர் ஆனர். இல்ல, எங்க 2 பேர் விவாகரத்துல எனக்கு விருப்பம் இல்லை. என்ன சொல்றீங்க கௌதம்? நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? எஸ் மேடம். நான் இந்த விஷயத்தை பத்தி முடிவெடுக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இப்போ இந்த விவாகரத்துல நான் மனசளவுல தயாரா இல்ல. டேய், உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சாடா? இப்ப நான் உன்னை கம்பெனியோட எம்டி ஆக்கியிருக்கேன். உனக்கு நல்லதுதான் நினைக்கிறேன்டா. அம்மா சொல்றத கேளு கௌதம். எடுத்தோம் கௌத்தோன்னு முடிவெடுக்காத. அம்மா நான் யோசிச்சுதாம்மா எல்லாமே சொல்றேன். எனக்கான முடிவை நானே எடுக்கிறதா சரியா இருக்கும். ப்ளீஸ்மா, என்ன தனியா முடிவெடுக்க விடுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்புறம் அம்மு, நாளைக்கு நான் உன்னை பார்க்க கிளம்பி வரேன். எதுக்குங்க சும்மா சும்மா அவ்வளோ தூரத்துல இருந்து அலையறீங்க? இப்பதானே வந்து பார்த்துட்டு போனீங்க. என்ன அம்மு இப்படி கேக்குற?
நீ நானும் எத்தனை வருஷத்துல நாம சேர்ந்து வாழ்ன நாட்களை விரல் விட்டு எண்ணிடலாமா? இத்தனை வருஷம் நான் உன்னை பார்க்காம அனுபவிச்ச வேதனைகளை வார்த்தையால சொல்ல முடியாது அம்மு. நான் உன்னை பார்த்ததும் கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். நீதான் வர முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்ப நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்றதுக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற? இந்த விஷயத்துல நான் உன் பேச்ச கேட்கறதாவே இல்ல. நான் அங்க வந்தேதான் தீருவேன். சரி வாங்க. அம்மோ, ஒரு தகப்பனா என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்க. ஆனா நீ அவளை என் கண்ணில் காட்டவே மாட்டேங்கிற. என்ன காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னாச்சு திடீர்னு அமைதியாயிட்டீங்க? ஒண்ணு இல்ல அம்மோ, இந்த டைம் வரும்போது குட்டிமாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஏன் அம்மோ, நான் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க. அவ இப்ப இங்க இல்ல. இந்த நேரத்துல எதுக்கு தேவையில்லாம துணி எல்லாம் வாங்கிக்கிட்டுன்னு தான் சொன்னேன். நீ என்னதான் என் குட்டிமாவ ஏதோ சில காரணங்களுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சாலும் ரொம்ப சீக்கிரமே நான் அவளை பார்க்க போறேன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா அது நடக்கதான் போதும். ஹலோ, என்னாச்சுங்க? லைன்ல இருக்கீங்களா? சரி அம்மா, நாளைக்கு உன்னை பார்க்க கிளம்பி வரேன். வச்சிருட்டுமா? எப்படியோ வந்துட்டோம். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அன்பு, இதுதான் உன் ஊரா? ஆமா மஞ்சு, இப்படியே வயல்ல கொஞ்ச தூரம் நடந்து போனா வீடு வந்துரும். ஓஹோ. விஸ்வாஸ் சார் தான் கூப்பிடுறாரு. எடுத்து பேசினா இவ வர திட்டுவாளே. யார் மஞ்சு போன்ல? அது விஸ்வாஸ் சார் தான் அன்பு. பாவம் அவரு. உனக்கு கால் பண்ணி பாத்திருக்காரு, நீ எடுக்கலையா? அதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசு. நான் பேச மாட்டேன் மஞ்சு. என்னை பத்தி ஏதாவது கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடு. வேற எதுவும் உளறி வச்சிடாத. சரி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, எனக்கு கொஞ்சம் கேஷ் வேணும். கேஷா? என்ன விஸ்வா புதுசா பணம்லாம் வேணும்னு கேக்குற? இப்போ என் கையில கேஷே இல்ல. அதனால இந்தா என்னோட கார்டு கொடுக்கறேன். கார்டை யூஸ் பண்ணிக்கோ. இதோட பின் 2299. ஓகே, செலவு பண்ணிக்கோ. தேங்க்ஸ்மா. நான் வெளியூர் போறேன். போயிட்டு வர எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. அதான் செலவுக்கு பணம் பத்தலைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டேன். என்னது, வெளியூருக்கு போறியா? என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்க நீ? நாளைக்கு உனக்கு அலைன்ஸ் பார்க்க போறோம், நீ வெளியூர் போறேன்னு சொல்ற? அம்மா, வர வர உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குமா? ஹியூமர் சென்ஸா? அன்பரசி கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு இன்னொரு பொண்ணை பார்க்க போறதாமே. என்னம்மா நீங்க வேற. சரிம்மா, நான் கிளம்புறேன். இது பாரு விஸ்வா, ஒரு நிமிஷம். என்னம்மா? நான் அப்பவே கிளியரா அன்பரசி உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அவளுக்கும் இந்த வீட்டுக்குமான உறவு நிச்சயதார்த்த மேடையோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலையும் நீ அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதுக்குல. சொன்னா கேளு. சரிம்மா, ஆனா என்னால அவளை மறக்கவும் முடியாது. அவ இடத்துல இன்னொரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வீட்டுக்கு வந்து அவளை திட்டி அவ இங்கிருந்து ஊருக்கு போற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. நான் வரேம்மா. நில்லுடா. என்ன இப்ப அந்த அன்பரசிய பார்க்க போற அதானே? அம்மா,
உங்ககிட்ட எதுக்கு வீணா போய் சொல்லிக்கிட்டு? ஆமா, நான் அன்பரசினா பார்க்க போறேன். நீங்க பணம் கொடுத்து அவளை அவமானப்படுத்தினீங்கல்ல, அவ கோச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாலாம். ஓ, என்னாலையும் அவளை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதுமா. அதான் போறேன். வரமா விஸ்வா, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு அதை நீ கேட்க மாட்டேன். அம்மா, நீங்க முதல்ல ஏமா அப்படி இருக்கீங்க? அன்பரசி விஷயத்தை தவிர வேற என்ன விஷயம் வேணாலும் சொல்லுங்கம்மா, நான் கேக்குறேன். மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். மா ப்ளீஸ்மா, எனக்கு அன்பரசினா உயிர்மா, புரிஞ்சுக்கோங்க. நோ விஸ்வா, நீ உன் லிமிட் தாண்டி போற. அதுவும் அவளை பார்க்க போறதுக்கு என்கிட்டயே பணம் கேக்குற. அப்புறம் அம்மா, எனக்கு நீங்க தானம்மா பணம் கொடுக்கணும். வேற யாருக்கிட்ட நான் பணம் வாங்க முடியும்? விஸ்வா, சும்மா இருங்கம்மா. விஸ்வா, ஏய் டேய் விஸ், என்னது இது? இவன் அவளை மறக்கவே மாட்டான் போல இருக்கே. எப்ப பாரு அன்பரசி அன்பரசின்னு அதே வேலையா போச்சு. கூடிய சீக்கிரத்துல விஸ்வா அத்தையை எப்படியாவது சமாளிச்சு அன்பரசியை வீட்டோட மருமகளாக்கி கொண்டு வருவான் போல இருக்கே. விஸ்வா, உனக்கு ரொம்ப தைரியம் தான்டா. டேய் அத்தை, என்ன இங்க பார்த்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மாதான். உள்ள போ. சும்மா நின்னுட்டு இருக்காளாம், சும்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தீபா, முருகரை பத்தி சின்னதா கீர்த்தனை மாதிரி ஏதாவது பாட்டு தெரிஞ்ச பாட. என்ன தீபா, சாமிக்கு பாட சொல்லி கேக்குற? இதுக்கு போய் ஏன் அப்படி யோசிக்கிற? ஏன், உனக்கு பாட தெரியாதா? என்னங்க இது? திடீர்னு நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுனீங்க, இப்ப பாடுங்கிறீங்க. அதுக்கெல்லாம் பழக்கம் இருக்கணும்ல. ஓ, ஏன் தீபா, உனக்கு பாடுற பழக்கமே இல்லையா? அனி, நீங்க பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு. நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு கொஞ்சம் ஓப்பனா சொல்றீங்களா? இருங்க கார்த்தி, நான் என்ன தீபாவை கச்சேரியிலையா பாட சொல்றேன்? அவ முருகரை உருகி உருகி கும்பிடுவாளே, ஏதாவது பாட்டு தெரிஞ்சிருக்குமேன்னு பாட சொன்னேன். இதோ தீபாவோட அப்பா நிக்கிறாரே, அவர்கிட்டயே கேட்டுட்டா போச்சு. ஏன் சார், உங்க பொண்ணுக்கு முருகனை பத்தி பாட்டு தெரியுமா தெரியாதா? என்ன கார்த்தி, ஏன் இவர் இப்படி முடிக்கிறாரு? தெரியும்னா தெரியும்னு சொல்லணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி ஃபேமிலியை திரு திருன்னு முடிக்கிறாங்க? தீபா பாடுவாமா? இத சொல்ல எதுக்கு இவ்வளவு தயக்கம்? தீபா, உங்க அப்பாவே சொல்லிட்டார்ல, ஒரு 4 வரி முருகரை பத்தி பாட.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப புரியுதா கார்த்தி? மொத்த குடும்பமுமே டிராமா குடும்பம்னு. இந்த குடும்பம் தான் உங்களை ஏமாத்தி இவளை உங்க தலையில கட்டி வைக்க பிளான் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்களை கையும் களவுமா பிடிக்க துப்பில்லாம நட்சத்திர அவசரப்பட்டு அவ ஒரு ரூட்ல கிரிமினல் வேலை பார்த்து மாட்டிக்கிட்டதால தீபா மேடம் உங்க பார்வைக்கு நல்லவங்களாவே தெரிஞ்சுட்டாங்க. கிடைச்ச வாய்ப்பை மேடமும் கச்சிதமா யூஸ் பண்ணி அவங்க பெர்ஃபார்மன்ஸ போட்டதுல நீங்களும் நம்பிட்டீங்க. பத்தாதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வாழ்க்கையே வேணான்னு ஹெவி டிராமா போட்டு உங்க நல்ல மனச ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி உங்களை இங்க வர வச்சு கூடவே தங்க வச்சு உங்களுக்கே தெரியாம உங்களை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப புரியுதா கார்த்தி? இந்த தீபா மேடம் யாரு, அவங்க ரேஞ்ச் என்னன்னு? உங்களை எவ்வளவு தூரம் பைத்தியக்காரனா நினைச்சிருந்தா இவ இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பா. ஏங்க இப்படி பண்ணீங்க? அவ மேல எந்த தப்பும் இல்லை தம்பி. சார் ப்ளீஸ் நீங்க எதுவும் பேசாதீங்க. தம்பி யாரும் எதுவும் பேச வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க, எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? சாரி சார். என்னங்க சாரின்னு அசால்ட்டா சொல்றீங்க? என்கிட்ட எப்படிங்க இப்படி ஒரு உண்மையை மறைச்சிட்டு உங்களால இருக்க முடிஞ்சது? தப்புதான் சார். நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாது. சரிங்க, இப்ப என் அண்ணி வந்து இந்த உண்மையை சொல்லாம போயிருந்தா இப்படியே ஃபுல்லா என்ன ஏமாத்திட்டே இருந்திருப்பீங்களா? இல்ல சார். பதில் சொல்லுங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? எனக்கு இந்த வாய்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. இது உங்களோட வாய்ஸ் தான் தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேனா? இதை போய் மறைச்சிட்டீங்களே. இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல? கார்த்திக் சார், ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த நடு ராத்திரியில பேய்ங்க நடமாடுற நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அதுவும் இந்த பக்கத்துல இருந்து வரீங்க? யார பாத்துட்டு வரீங்க? ஏய், என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் யாரையும் பாத்துட்டு வரல, போன் பேசிட்டு வரேன். என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரல. நான் உன்னை வளரவும் விட மாட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. நில்லுங்க. உண்மையா இருந்தா யாருக்கும் எப்பவும் பயப்பட தேவையில்லை. உண்மை நம்மள காப்பாத்தும். ஆனா பொய்ய நாம காப்பாத்த வேண்டியது இருக்கும். அதுக்கு எப்பவுமே பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்கும். இப்போ உங்க நிலைமையே அதுதான். இப்ப கூட ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரிதான் நீங்க திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்ன டென்ஷன் பண்ணாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வந்துட்டா
நேரத்துல எங்க போயிட்டு வராங்க? அந்த தரகர் விஷயமா தான் இருக்கும். அந்த ஆள் எங்க இருக்கான்னு கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். தப்பிச்சு போன தரகர் சண்முகத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? நைட் ஃபுல்லா தேடியும் இது வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல சார். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். யூ டோன்ட் வரி சார். இன்ஸ்பெக்டர், அவனோட செல்போனை ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்களா? செல்போனை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல கடைசியா அண்ணா நகர் டவர்ல சிக்னல் கட் ஆயிருக்கு. அநேகமா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சார். யா இன்ஸ்பெக்டர், யூ ஆர் ரைட். சிக்னல் கட் ஆன ஏரியாவில் விசாரிச்சு பார்த்ததுல எந்த தகவலுமே கிடைக்கல. எப்படியும் இன்னைக்கு நாளைக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிச்சலாம் சார். ஓகே இன்ஸ்பெக்டர், நானும் தேடி பார்க்கறேன். நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. ஷூர் சார். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். ஓகே சார். ஹஸ்பண்ட் சார், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னும் அந்த தரகர் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? விடுங்க ஹஸ்பண்ட் சார், போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணேன். தப்பிச்சு போனவனை இன்னும் கண்டுபிடிக்கலையா? எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்பட வேண்டான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அப்புறம் என்ன ஹஸ்பண்ட் சார், விடுங்க, போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இல்ல மாறி, தப்பிச்சு போனது சாதாரண திருடனோ பொறுக்கியோ இல்ல. உன்னையும் என்னையும் கொலை பண்ண பார்த்தவன். அவனுக்கும் நமக்கும் எந்த பகையோ விரோதமோ கிடையாது. வெறும் பணத்துக்காக யாருக்காகவோ நம்மளை கொலை பண்ண பார்த்திருக்கான். ஏற்கனவே யாரோ ஒருத்தர் நம்மள ஒண்ணு சேர விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, ரெசார்ட்ல வச்சு சொன்னீங்க. அதே ஆள் தான் இப்ப நம்மளை கொலை பண்ண இவனை அனுப்புனானா, இல்ல இவனை அனுப்புனது வேற ஆளான எனக்கு ஒண்ணுமே புரியல மாறி. ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் ஹஸ்பண்ட் சார். அது நம்ம வீட்ல இருக்கிற தாரா அத்தை தான். ஆனா என்னால உங்ககிட்ட மனசுல இருக்கிறத சொல்ல முடியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பலியாக போறது தெரியாம எப்படி உருட்டி உருட்டி வாயில போட்டுட்டு இருக்கான் பாருங்க. போலீஸ் பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் இவன் இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவன் கதையை முடிச்சிடலாம். சூப்பர் சிஸ்டர். என்ன புரோக்கர் ஜி, நல்லா சாப்பிடுங்க. நல்ல ஹோட்டல்ல இருந்தா வாங்கிட்டு வந்து. சரிங்க சார், சரிங்க சார். எப்படி திங்குது பாருங்க சிஸ்டர். தேவி அம்மா, ஏதாவது ஒரு வழியில வந்து அந்த தரகர் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்து எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. தண்ணி வேணுமா? பார்த்து தொண்டை அடைச்சிக்க போ. ஆட்டுக்கு மாலையை போட்டு வெட்டுற மாதிரி இவனுக்கு சோத்தை போட்டு வெட்ட போறீங்க.
டிக்கெட் இருக்கு. இத்தனை நாளா இதை நம்ம கவனிக்கவே இல்லையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப சொல்றேன், என் புள்ள வச்சு இந்த தொழில் தான் செய்ய போறான். அதுவும் நேர்மையா செய்வான். நீ அதை பார்க்க தாண்டி போற. வாங்குறது வட்டி, இதுல என்ன நேர்மை? பேங்க்ல பண தேவைக்கு வட்டிக்கெல்லாம் வாங்குறது இல்லையா? இந்த பர்சனல் லோன், ஹோம் லோன்லாம் தராங்கல்ல, அதெல்லாம் என்ன சும்மாவா தராங்க? அதெல்லாம் வட்டி வாங்கிக்கிட்டு தானே தராங்க. பேங்க்கும் நீங்களும் ஒண்ணா? ஒருவேளை வட்டி கட்ட முடியலன்னா பேங்க்ல என்ன வாசல கட்டி வச்சு அடிக்கிறாங்களா? அத்தை, இவ உங்களை தான் குத்தி காமிச்சிட்டு இருக்கா. நல்லாவே புரியுது பூஜா. இத பாரு சக்தி, நீயா எல்லாத்தையும் வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு உளறிட்டு இருக்காத. இந்த தொழில நாம எந்த தப்பும் பண்ணலமா. தொழிலே தப்புன்னு சொல்ற? இதுல என்ன அத்தை? நீங்க புதுசா கதை சொல்றீங்க, தப்பே பண்ணலன்னு வர சொல்றீங்க. சக்தி போதும், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல வெற்றி, நான் இப்பவே பேசி ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். சக்திமா, இங்க பாரு, நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்ட. ஆனா ரங்கநாயக்கும் கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுமா. நாங்க காலங்காலம் இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கோம். ஒரே நாள்ல மாறுனா எப்படிமா மாற முடியும்? மாறிதான் மாமா ஆகணும். நம்ம வீட்ல இந்த தொழில் நடக்கவே கூடாது. முடியாதுடி, என்னால இந்த தொழிலை விட முடியாது. என் பையன் வெற்றி இந்த தொழில் தான் பண்ணுவான். ஏன்னா இதுதான் எங்க குடும்பத்தோட தொழில். எனக்கு பின்னாடி என் பையன் இந்த தொழில் தான் பாப்பான். உங்க பையன் இந்த தொழிலை பாக்குறது உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா நாளைக்கு வெற்றி ஒரு கலெக்டரோட புருஷன். அவன் இந்த தொழிலை பாக்குறது எனக்கு பிடிக்கல. அவன் பார்க்க மாட்டான். எவ்வளவு நேக்கா சொல்றா பாத்தீங்களா அத்தை? இவ கலெக்டரா நம்மள எப்படியெல்லாம் கேவலப்படுத்திட்டு இருக்கா பாத்தீங்களா? இவன மாதிரி உருட்டிய நான் பார்த்ததே இல்ல. ஏய், என்ன எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறியா? நீ எவ்வளவு ஏத்தி விட்டாலும் சரி, நான் மாற மாட்டேன். வெற்றி இந்த தொழிலை செய்ய மாட்டான். ஏய், அவன் ஏன் புள்ளடி, அவன் செய்வான். என் புருஷன் செய்ய மாட்டாரு. என்னடி என்கிட்டயே சவால் விடுறியா? ஆமாத, சவால் தான். என்னடா இவ எல்லாரையும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க, நீ பாத்துட்டு நின்னுட்டு இருக்க. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சக்தி போதும் சக்தி, நீ முதல்ல மாடிக்கு போ போ. அத்தை, நாம பண்ண பாவம் தான் மாமாவை இப்படி ஆக்கி வச்சிருக்கு. சரண்யா, நீ வாழ்க்கை ஒரு முடிவுக்கே வர முடியாம இருக்க. இன்னும் பாவத்தை சேர்த்து உங்க பையனை படுகொழியில தள்ளி விட்டுறாதீங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கலடி, பெரியவங்க கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க. ஐயோ, அதில்ல வெற்றி. போதும், நிறுத்துடி. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்துல தலையிடாத. நாங்க பாத்துக்கிறோம். ஓ, இத சொல்றதுக்கு தான் உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா வெற்றி? வெற்றி, நீ முதல்ல மாடிக்கு போ. இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏய் நில்லடி, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிட்டு போ. வெற்றி இனிமே இந்த தொழில் தான் செய்வான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்டா. எல்லாருக்கும் உன் மேல நல்ல மரியாதை வரணும். இதுதான் என்னுடைய ஆசையே. புரியுது, ஆனா இதெல்லாம் ஒரே நாள்ல டக்குன்னு நடக்குமா? கொஞ்சம் டைம் கொடு. நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் டைம் கொடுக்கறேன்டா. ஆனா கண்டிப்பா நீ மாறணும். மாறிடுவல்ல?
நிச்சயம் மாறுறேன். அப்போ அந்த வட்டி தொழில் சரி, நீ உட்காரு. ஏய், என் மேல எதுவும் கோவம் இல்லையே? கோவம் இல்ல, ஆனா சின்ன வருத்தம். இப்போ வருத்தம் குறைஞ்சிருச்சா? இல்ல. இப்ப என்ன சமாதானப்படுத்துற சாக்குல ரொம்ப உரசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா இருக்கு? ஏய், வருத்தப்படாதடி. நான் தான் மாறிடும்னு சொல்றேன்ல. நான் பாத்துக்கிறேன், சரியா? இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா வெற்றி? தப்பா நினைச்சிட்டியா? ஏய், இது உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் பண்ணேன். ஓ, வேண்டான்னா விடு. அப்போ வேண்டாமா? சே, 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 சே. வேணும் வேணும். டேய், பயங்கரமான ஆளுடா நீ. ஏய், ஒரு முக்கியமான விஷயம்டா. இப்பவா? இப்பதான் சொல்லணும், அப்பதான் நீ கேப்ப. சரி, சொல்லு. நாளை காலையில 10 மணிக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம். நீ ரெடியா இரு. எங்க போறோம்? அது சஸ்பென்ஸ். ஏய், சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. எங்கன்னு சொல்லு. அப்பதான் நான் வருவேன். சஸ்பென்ஸ் இருந்தா தாண்டா நல்லா இருக்கும். அது உனக்கு வேணா நல்லா இருக்கும், எனக்கெல்லாம் நல்லா இருக்காது. இப்ப நீ சொல்லன்னு வையேன், அப்புறம் நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வராது. தயவு செஞ்சு சொல்லுடி. சரி, சொல்றேன். நம்ம ஊர்ல 7 பசங்க படிக்கிறதுக்காக ஒரு லைப்ரரி ஆரம்பிச்சிருக்காங்களாம். அந்த லைப்ரரியை திறந்து வைக்க கலெக்டர் வராராம். அவரு என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி என்னை இன்வைட் பண்ணிருக்காரு. ஏய், என்னடி சொல்ற? கலெக்டர் உன்னை வர சொல்லிருக்காரா? எப்படி? எப்படின்னா அது அப்படிதான். கண்டிப்பா நான் கலெக்டர் ஆயிடுவேன்னு அவரு நம்புறாரு. நான் வந்து பசங்க முன்னாடி பேசினா படிக்கிற பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நம்புறாரு. போதுமா? பெரிய ஆள்றி நீ, கலக்குறியே. ஏய், இங்க பாரு, நான் ரெடியா இருக்கேன். ஷார்ப்பா 10 மணிக்கு அங்க இருக்கோம். ஓகேவா? ஓகேடா. கெட்ட கேடுக்கு இவளுக்கு கலெக்டர் கூட ஒரு ஃபங்க்ஷன் கேக்குதா? ஏய் சக்தி, உன்னை போக விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய் வெற்றி, அத்தை முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு இவ முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறியா? அவனை இருக்குடா உனக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வர வர அந்த ராணியோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கு காரணம் அவ பேர்ல இருக்கிற சொத்து தான். பாட்டி, இதெல்லாம் இவரு சொல்லி நமக்கு தெரியணுமா? இதெல்லாம் நமக்கு தெரியாதா? இத சொல்லதான் இப்ப எல்லாரும் இங்க வர வச்சாங்களாமா? அது இல்ல தம்பி, ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாமா ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் பொம்மி இறந்ததும் யாருக்கும் தெரியாம ராணி எங்க வர வச்சாரு. ஆனா அந்த ராணி அதுக்கு தகுதியானவளே இல்லத்த. அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அதனாலதான் இந்த சொத்து எப்படா அவ கைக்கு வரும்னு காத்துட்டு இருந்திருக்கா. இப்போ அந்த சொத்து கைக்கு வந்த உடனே வீட்டுல ஒருத்தரை விடாம எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பொம்மி பேர்ல மாமா ரொம்ப பெரிய மனசோட தான் இந்த குடும்ப சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சாரு. அதுக்கு அவ ஜாதகமும் ஒரு காரணம்னு மாமா சொன்னாரு. ஆனா இப்போ பொம்மி உயிரோட இல்லத்த. இந்த ராணி பொம்மி வேஷம் போட்டு நடிச்சா சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் பொண்டாட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சொத்தெல்லாம் ராணி பேர்ல எழுதி வச்சா என்ன நியாயம் அத்த? அது பெரிய தப்பா போயிடாது? இது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி சரி, எல்லாமே புரியுது.
இப்ப நாம அதுக்கு என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்துருக்கோம்ல, அதையும் சொல்லு. சொல்றேன். இந்த மொத்த சொத்தையும் முதல்ல ராணி கிட்ட இருந்து திரும்ப நம்ம பேருக்கு எழுதி வாங்கணும். அது எப்படிமா நடக்கும்? அவ சம்மதிப்பாளா? அதுக்காக தானே எல்லாரையும் வர வச்சிருக்கு. உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் இந்த விஷயத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ராணி கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்க முடியும். இது எங்க நன்மைக்காக பேசல, இந்த வீட்டோட நன்மைக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தானே ஒரு கை பாக்குறா. பாட்டி, இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாத. ஆக மொத்தத்துல அவ பண்றதும் தப்பு, இவங்க பண்றதும் தப்பு. என்னமோ பண்ணி தொலைக்கிட்டோம், நான் எதுலயுமே தலையிட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். தப்பான ஆளை வளர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப தப்புமா. அவ தப்பானவன்னு தெரிஞ்சும் எதுக்கு அப்பா இப்படி வாயை மூடிட்டு சும்மா இருக்காருன்னு தான் எனக்கு தெரியல. இந்த சொத்தையெல்லாம் அவ கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு அப்பாவே இந்த விஷயத்துல பயப்படுறாருமா. அது எனக்கு நல்லாவே புரியுது. டேய், இது எல்லாமே சரிதான்டா. அதுக்காக அவ அப்படி இருக்காங்கிறதுக்காக நாமளும் பதிலுக்கு அப்படியே நடந்துக்கிட்டா நல்லா இருக்குமா? என்னத்த முள்ள முள்ளாலதானே எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அத நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அப்படிதான் அத்தை இதுவும். நீங்க இந்த விஷயத்துல எதுவுமே தலையிட வேண்டாம். பேசுறத மொத்தத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அமைதியா எங்க கூட இருந்து ஆதரவு கொடுத்தா மட்டும் போதும். அவன் நம்பி வந்து கையெழுத்து போடுவா, அதுக்கு நான் கேரண்டி. ஆனா இதெல்லாம் நம்ம பேசுற நேரத்துல சித்தார்த்து கண்டிப்பா இருக்கணும். அவனை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறது மட்டும் உங்க பொறுப்பத்தை, அதை மட்டும் நீங்க பண்ணிடுங்க ப்ளீஸ். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் மை டியூட்டி கார்த்திக். ஆனா இனி ஒரு விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆபரேஷன் முடிஞ்ச முதல் 10 நாளைக்கு அவங்கள நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக விடாம, கோவப்படுத்தாம, முக்கியமா அவங்க அதிர்ச்சி ஆகுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காம நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். ஓகே டாக்டர். அவங்களுக்கு நடந்திருக்கிறது ரொம்ப மேஜரான சர்ஜரி. அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்கள பத்திரமா பாத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கவனமா பாத்துக்கிறேன். என்ன கேட்டா காம்ப்ளிகேட்டடான இந்த 10 நாளைக்கு சண்மதியே அவங்கள கூட இருந்து பாத்துக்கிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரி மேடம் அரை மயக்கத்துல கூட உங்க பேரு சொல்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு உங்க மேல அஃபெக்ஷனா இருக்காங்கங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்கள மாதிரி மனசுக்கு நெருக்கமானவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்க. சண்மதி, என்னம்மா எதுவுமே பேசாம நிக்கிற? அதான் டாக்டர் இவ்வளவு தூரம் சொல்றாருல. சம்மந்தி அம்மா பழையபடி நல்லபடியா குணமாகற வரைக்கும் நீயே அவங்க கூட போய் இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறேன்னு டாக்டர்கிட்ட சொல்லுமா. ராஜிமா கம்ப்ளீட்டா குணமாகற வரைக்கும் நானே அவங்க கூட இருந்து பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. நான் சொன்ன இந்த 10 நாளும் நீங்க ஒரு குழந்தைய கேர் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புரியுது டாக்டர், நான் பாத்துக்கிறேன். மேடம் கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க, நீங்க போய் அவங்கள பாருங்க. ஓகே டாக்டர், வாங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே. அம்மா. ராஜி,
சம்மந்தி அம்மா, மா உங்களுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிச்சிருச்சுமா. உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ முன்ன விட பெட்டரா இருக்க. இனிமே எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், டாக்டர் சொல்லிட்டாருமா. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு எங்களுடைய வேண்டுதல்லாம் வீண் போகல சம்மந்தி. ஆமாங்க சம்மந்தி அம்மா, நீங்க பாருங்களேன், சீக்கிரமே நல்லபடியா குணமாகி பழைய மாதிரி நம்ம வீட்ல கம்பீரமா நடமாட போறீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பரமா சண்மதி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லபடியா உன் மாமியாரை பாத்துக்க. ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் அங்கேயே ராஜுமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நீ பாத்துக்கிறம்மா, எங்களுக்கும் சந்தோஷம், உன் மாமியாரும் சந்தோஷமா இருக்காங்க. சொல்ல வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? மங்க, நானும் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீயும் மறந்துடாத. இங்க பாரு சண்மதி, தேவையில்லாம எதையும் உளறிட்டு இருக்காதா. நான் என்ன உளறேன்? நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? நீ 1000 விஷயங்களை சொல்லுவ, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அம்மா, உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி நிதானமா ஒரு முடிவு எடுத்தனா அதுல இருந்து மாறவும் மாட்டேன். மா, என்னம்மா பேசுற நீ? நீங்களும் நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? ராஜுமா குணமாகி ஆக்டிவா ஆகுற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன். மறந்துட்டீங்களா? அதுக்கு பிறகு நான் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். ஏய், நம்ம வீட்டுக்கு வந்து என்னடி பண்ண போற? இந்த வீட்டு மருமகன்ற எண்ணத்தை விட்டுட்டு உங்க மகளா வாழ்வேன். வாய் மூடு சண்மதி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அம்மா, நீதான் மாத்தி மாத்தி பேசுற. திரும்பவும் நான் சொல்றேன், நான் நடந்துக்கிறத வச்சு நான் மனசு மாறிட்டேன். நான் இந்த வீட்லயே இருந்துருவேன்னு மட்டும் நினைக்காதம்மா. அது மட்டும் நடக்காது. நாளாக நாளாக பழசெல்லாம் மறக்கணும், தப்பெல்லாம் மன்னிக்கணும் சண்மதி. அம்மா, நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். பாவம் ராஜிமா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பழியும் பாவமும் என்ன வந்து சேருந்தா நான் இங்க வந்து அவங்கள பாத்துட்டு இருக்கேன். அவங்க உன் மேல காட்டின அன்ப அப்ப நீ மதிக்கவே இல்லைல்ல? அப்படித்தானே சண்மதி? அம்மா, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து அன்ப ஆயுதமா பயன்படுத்திருக்காங்க. அந்த வேதனை எனக்கு அதிகமா இருக்குமா? கோபமும் நிறைய இருக்கு. ஒரே நேரத்துல 2 பக்கம் இருந்து என்ன திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க. அதை எப்படிமா என்னால மறக்க முடியும்? நீ சொன்ன மாதிரி நாளாக நாளாக எனக்கு எதுவும் மறக்கல. சொல்ல போனா கோபம் ஆத்திரமும் தான் வருது. அதெல்லாம் காட்டாம அமைதியா இருக்கேன். ஒரு மனிதாபிமானத்தோட தான் நான் அமைதியா இருக்கேன். அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்காதம்மா, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு டைம் ஆச்சுல்ல, கிளம்புங்க. போமா. வாமாங்க. மா, நான் சொன்னேன்ல, சண்மதி அவ மனச மாத்திக்கவே மாட்டான்னு. பாரு அவ எப்படி பேசிட்டு போறான்னு. ஆமாண்டி, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படின்னா இன்னும் 1 வாரமோ 10 நாளோ அவ இந்த வீட்டை விட்டு மொத்தமா போயிடுவாள்ல. நான் நினைச்ச மாதிரி இந்த முழு வீடும் சொத்தும் நம்ம கைக்கு வந்துரும். இத நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல எனக்கு இப்பவே ரொம்ப பசிக்குது. வா போய் சாப்பிடலாம். வா வா வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இந்த ரூம்லயும் ஆளை காணோம், எங்க போனோன்னே தெரியலையே. ஐசு போய் இவ்வளோ நேரம் ஆகுது. மண்டபம் ஃபுல்லாவும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லைன்னா நான் என்னன்னு நினைக்கிறது.
எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லி தேட வேண்டியதுதான். என்ன ஐஸ்வர்யா ஃபோன் ரிங் ஆகுது? யாருன்னு எடுத்து பார்ப்போம். ஓ மாம்சா, ஐசக்காரன்னு பத ஆரம்பிச்சிருப்பாரே. முகூர்த்தம் வரைக்கும் அவருக்கு அந்த டவுட்டே வரக்கூடாதே. என்ன பண்ணலாம்? பேசாம நாமளே ஐச மாதிரி பேசிட வேண்டியதா. ஹலோ ஐசு, எங்க இருக்க ஐசு? உனக்கு எதுவும் இல்லைல்ல? இல்லங்க, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கியா? நான் தான் மண்டபம் ஃபுல்லா தேடினே, உன்னை எங்கேயுமே பார்க்க முடியலையே. அப்படி எங்கதான் இருக்க நீ? மண்டபம் முழுக்க தேடினீங்களா? நான் தான் சொல்லிட்டு தானே வந்த ரெஸ்ட் ரூம் போறேன்னு. நான் போயிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தனா, டான்ஸ் ஆடினதுல உடம்பெல்லாம் செம்ம பெயின். அதான் அப்படியே தூங்கிட்டேன். என்ன சொல்ற நீ? ரூம்ல இருக்கியா? நான் தான் உன்னோட ரூமுக்கு வந்து பார்த்தனே. தெரியலையே. நீங்க ரூமுக்கு வந்தப்போ நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல விடு. இப்ப நீ ரூம்ல தானே இருக்க, நான் உடனே அங்க வரையிறேன். ஹலோ 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 விஜய், சொல்லு ஐசு. இப்ப நீங்க எதுக்கு இங்க வரீங்க? எங்க அத்தை, அம்மாவோட சின்னம்மா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இங்க வந்தா ஏதாவது சொல்லுவாங்க. காலையில பாத்துக்கலாமே. அதெல்லாம் முடியாது ஐசு, இப்பவே நான் அங்க வரேன். சொன்னா கேளுங்க. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ என்ன இப்ப என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க? விடிஞ்சா நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அத நினைச்சுக்கிட்டே போய் படுத்து தூங்குங்க. காலையில பாக்கலாம், ஓகேவா? சரி, பாப்போம். குட் நைட். குட் நைட். அப்பாடா, ஐசா அவளோட ஒண்ணுதான். நான் தான் என்னமோ எதுவும் பயந்துட்டேன்டா சாமி. அவ குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன் விஜய் ஐஷு மேல இவ்ளோ அக்கறை காட்டுறானா? நாளைக்கு ஏன் கழுத்துல நீ தாலி கட்டிட்டேன்னா ஏன் மேலயும் இவ்ளோ அக்கறை காட்டுவல்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டே புலி, இவ என்னடா இப்படி வந்து நிக்கிறா? என் அக்கா எங்க? உங்க அக்கா எங்கன்னு என்கிட்ட வந்து கேக்குற? நான் என்ன அவள மணி பர்ஸ்லயா வச்சிருக்கேன்? இங்க பாருங்க, நடிக்காதீங்க. என் அக்காவை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேட்டியா புலி? ஒழுங்கா அவளை எங்க வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. புத்திசாலி தாண்டி நீ. ஆமா, உங்க அக்காவை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். என்ன மீறி என் புள்ளைக்கு அவளை கட்டி வைக்கலான்னு நீ பிளான் பண்ற? நான் வாயை மூடிக்கிட்டு வந்து அட்சதைய போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா? ஏய் நந்தினிடி, என்ன எதிர்க்கணும்னு மனசுல நினைச்சாலே அவங்கள அடியோட அழிக்கிறவனா? என்னையே கை நீட்டி அடிச்சு அசிங்கப்படுத்தி உங்க அக்காவையே எனக்கு மருமகளாக்கணும்னு பாக்குறேன்னா உனக்கு எவ்ளோ திமிர் இருக்கணும். அதான் உங்க அக்காவை தூக்கி உனக்கு ஆப்பு வச்சேன். இப்ப என்னடி பண்ணுவ? போலீஸ்க்கு போவியா? இல்ல வழக்கம் போல நீயே அலைஞ்சு தேடுவியா? அந்த மாதிரி அலைய போறேன்னா போ, போய் உன்னால முடிஞ்சத பாத்துக்க. வந்துட்டா அக்காவை காணோன்னு. உங்க ரெண்டு பேருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? உங்க பையன் ஆசைப்பட்ட பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. பாரு, உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குங்களா?
என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் உங்க 2 பேருக்குமே இருக்க சொல்லிட்டேன். டேய் புலி, இங்க பாருடா, இவளுக்கு கோவம்லாம் வருது. டேய், இவ கோவப்பட்டா என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் சொல்லுடா தம்பி. ஏய், இங்க பார், நீ எல்லாம் எங்க அக்கா முன்னாடி பேசவே கூடாது. இதுல குரல ஒஸ்தி வேற பேசுற. இனிமேல நீ ஏதாவது அப்படி இப்படி பண்ணேன்னு வச்சுக்க, அங்க உங்க அக்காவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஏய், இன்னும் கொஞ்ச நேரம்தான். அபி கழுத்துல விஜய் தாலி கட்டுவான், அனு கழுத்துல விக்ரம் தாலி கட்டுவான். அது ரெண்டும் முடிஞ்ச பின்னாடி உங்க அக்காவை நானே கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். ஆனா இதுக்கு இடையில நீ ஏதாவது பிளான் பண்ணன்னு வெயி, உங்க அக்காவை மூட்டை கட்டி கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல வீசி எரிஞ்சிருவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க உட்காருது? கீழதான் பாய் போட்டிருக்கேன் பாருங்க. கீழையா? சேர் இருக்குன்னு சொன்னேன். அதுவா இருந்துச்சு, இப்போ இல்ல. பாயில உட்காருங்க, சில்லுன்னு இருக்கும். என்ன உட்காருங்க. காஃபி டீ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல, காஃபி டீ எதுவும் எதிர்பார்க்காதியான்னு சொல்ல வந்தேன். இப்போதான் மளிகை சாமான் வாங்கிட்டு வரதுக்காக பாஸ் போயிருக்காங்க. இவ்வளவு பாத்தீங்களாக்கா? நம்மள கீழே உட்கார வச்சுட்டு அவ ஸ்டூல்ல உட்கார்ந்திருக்கா. ஆமா, கல் நெஞ்சக்காரி. அக்கா, இவ்வளவு கடுப்பேத்தியே ஆகணும். ஆமா மகா. வீட்டை பாருங்களேன், நம்ம வீட்டு பாத்ரூம் கூட இதை விட பெருசா இருக்கும். ஆமா மகா, இங்க எப்படி ராம் சமாளிக்கிறானே தெரியல. பாவம், இங்க எப்படி காலை வைக்க முடியுதுன்னே தெரியல. திருமண பக்கம்லாம் சாக்கட நாத்தும். ஆமா, இங்க மனுஷன் வாழ முடியுமா என்ன? ராஜா மாதிரி வாழ வேண்டியவன் தாலி கட்டின நேரம் கோபுரத்துல இருந்து குப்பையில விழுந்துட்டான். அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமாக்கா? எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து ராம கூட்டிட்டு போயிடணும். ஆமா மகா, ஆமா ஆமா, அவனை மட்டும் கூட்டிட்டு போயிடணும். ஏய் குண்டு தக்காளி, இப்போ என்ன, பாஸ தனியா பிரிச்சு கூட்டிட்டு போனோம், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். நீங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தைய இறக்குனாலும் அது நடக்காது. பாஸ் என் கூட தான் இருப்பாங்க, நான் பாஸோட தான் இருப்பேன். ஏய், ஒண்டி கொடுத்தன வந்து உன் திமிர அடங்கல இல்ல? வேணான்னு பாக்குறேன். இப்போ நினைச்சா கூட உன்னை இந்த வீட்டோட கொளுத்திட்டு ராம கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஐயோ, கொளுத்திருவியாளா? அம்மா கடவுளே, பயமா இருக்கே. வேணாம் வேணாம், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஏய், நிறுத்தடி. என்ன நக்கல் பண்றியா? மகாலட்சுமி யாரே, உங்களுக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா பாஸ் என்கிட்ட இருந்து பிரிச்சு பாருங்க பாக்கலாம். ஏண்டி, கிழிஞ்ச துணிய தைக்கிற உனக்கே இவ்ளோ தைரியம் இருந்தா மகாவுக்கு எவ்வளவு இருக்கும்? வீணா வார்த்தைய விட்டு வாழ்க்கைய கெடுத்துக்காத. நான் தான் தெளிவா சொல்றேனே, உங்களால முடிஞ்சா பாஸ இப்பவே கையோட கூட்டிட்டு போங்க. நீ என்னடி சொல்றது? நாங்க வந்ததே அவனை கையோட கூட்டிட்டு போறதுக்கு தான். தாராளமா கூட்டிட்டு போங்க. தோ பாஸே வந்துட்டாங்களே, வாங்க பாஸ்.
ஆ சித்தி ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காஃபி குடுத்தியா? கேட்டேன் பாஸ், வேணான்னு சொல்லிட்டாங்க. பாரு மகா. பாஸ், நீங்க தான் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, அவங்களுக்கு தான் முந்திரி அல்வா பிடிக்குமே, செஞ்சு கொடுத்துருந்தேன். என்ன முந்திரி அல்வா ஓகேவா? வேண்டாம். அப்புறம் சித்தி, நம்ம வசந்த மாளிகை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ராம், எங்களை பழி வாங்கணும்னு உன்னை நீயே வருத்திக்கிற. வேண்டாம் ராம், பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றீங்க சித்தி? எனக்கு புரியல. டேய், எப்படி இருந்த நீ இப்படி இருக்கியேன்னு கேக்குறாடா. என்னாச்சு இப்போ? நானும் சீதாவும் எப்பவும் போல ஹாப்பியா தானே இருக்கோம். என்ன சீதா சொல்ற? பாஸ், எப்பவும் போல இல்ல, இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராம், பிறந்ததுல இருந்தே லக்ஸரி லைஃப் நீ வாழ்ந்துட்டு இருந்த. இந்த புறா கூண்டுல நீ எப்படிதான் வாழற? சித்தி, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். அதுவும் இல்லாம சீதா என் பக்கத்துல இருந்தா எந்த இடமும் எனக்கு சொர்க்கம்தான். தேங்க்ஸ் பாஸ். அக்கா, எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம்? வந்த விஷயத்த பேசுவோம். ராம், நீங்க சந்தோஷமா இருக்கேங்கிற, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். உன் அப்பா இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியுமா? அவருக்கு என்ன சித்தி, அவர் உழைப்புல உட்கார்ந்து சாப்பிட்ட 2 பேரும் வெளியே வந்துட்டோம். இப்போ ஹாப்பியா தானே இருக்காரு. இல்ல ராம், ஏதோ ஒரு கோவத்துல அவர் அப்படி பேசிட்டாரு. அதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அழுதுகிட்டு தான் இருக்காரு. உனக்கு தெரியுமா? தெரியும் சித்தி, என்கிட்டயும் சொன்னாரு. தெரிஞ்சுமா நீ அவரை நோகடிக்கிற? இதுதான் பெத்த புள்ளைக்கு அழகா? ஓகே சித்தி, இதுவே நான் வேற மாதிரி கேக்குறேன். அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறது பெத்தவங்களுக்கு அழகா? சபாஷ் பாஸ். ஏய், நீ என்ன அவனுக்கு பக்கவாதியமா? மகா பேசிட்டு இருக்கால. திரும்பவும் சொல்லுதேன், இது உங்க வீடு இல்ல, எங்க வீடு. இந்த அதட்டல் உருட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, இங்க வேணாம். அக்கா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ராம், நீ வராம வீட்டுக்குள்ள காலையை எடுத்து வைக்க மாட்டேன்னு உங்க அப்பா வெளியவே உட்கார்ந்து இருக்காரு. தயவு செஞ்சு கிளம்பி வா. நான் மட்டுமா, சீதாவுமா? நீ மட்டும்தான். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருங்க. 2 பேரும் தான் ராம். வாங்க, கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்ல சித்தி, உங்க எல்லார் மேலயும் நான் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். மனுஷனா தப்பு பண்றது சகஜம்தான். ஒரு கட்டத்துல திருந்தணும்ல. தப்புக்கு மேல தப்புன்னு போய்கிட்டே இருந்தா எப்படி எப்படி சகிச்சுக்க முடியும்? அப்பா கிட்ட சொல்லுங்க, இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரியா? இதுதான் உன் முடிவா ராம்? ஏன் முடிவு இல்ல, எங்க 2 பேர் முடிவும் இதுதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நாள் ஆச்சுல மச்சான். வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசிக்குதுன்னு சொன்னாங்க, இப்பதான் உமா எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஓ, உனக்கும் இங்கதான் விருந்து? ஏய் மலரு, இல்ல நான் எதுவும் சாப்பிடல மலரு. இப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? பாண்டி ஏப்பம் விட்டாலாதான். இல்ல உமா, கேஸ் விஷயமா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தோம். இன்னும் 2 நாள்ல செத்து போனது அந்த பில்டர் வரதராஜன் தானு DNA ரிப்போர்ட் வந்துடும். அதுக்கப்புறம்
எல்லாரும் மொத்தமா மறுபடியும் இங்க வந்து சாப்பிட்டு இதே மாதிரி பெருசா ஏப்பம் விட்டுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அதானே என்னமோ உங்க அப்பா நிரந்தரமா கேஸ்ல இருந்து வாதாடி ஜெயிச்சு கொண்டு வந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. விருந்து சாப்பிடுறது என்ன, கட்டி பிடிச்சு கொஞ்சறது என்ன? சீ, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன உமா, அப்படி என்ன அவங்க தப்பா பேசிட்டாங்க? அப்பா கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே. அதான் அவர் இன்னைக்கு வாதாடின லட்சணம் எல்லாரும் பாத்தீங்கல்ல. உங்க எல்லாரையும் இன்னும் வசமா சிக்க வைக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. என்ன என்ன நீ உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு உளறிட்டே இருக்க? இங்க பாரு மலர், நீ தான் வாதான லட்சணத்தை நாங்கெல்லாம் பார்த்தோம்ல. இந்நேரம் அப்படியே விட்டுருந்தா நாங்க எல்லாரும் ஜெயில களி தான் தின்ட்டு இருந்திருப்போம். நாங்க எல்லாரும் வீட்டுல இருக்கோம்னா அது காரணம் அப்பா தான். அது இவங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுடா. வெறும் 2 நாள், அதுவும் 48 மணி நேரம் கூட இல்ல. இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த 48 மணி நேரம் கூட நீ வாங்கி தரல, புரியுதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நீ பேசாத, மனசுல கொஞ்சமாச்சும் நன்றி உணர்வோட இருக்கணும். நன்றிய பத்தி நீங்க பேசுறீங்களா? என்ன உமா, ஒருத்தன் காலத்துக்கு ஒரே மாதிரி தப்பு பண்ணிட்டே தான் இருப்பானா? அவன் திருந்தவே மாட்டானா? இவங்க எல்லாம் ஒன்னா திருந்தி இருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க போது? என்ன உமா, எதுக்கு திரும்ப திரும்ப நீ எல்லாரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களா? இங்க பாருங்கம்மா, ஒரு குடும்பம் சிதறி சின்ன பின்னமாயி திசைக்கு ஒன்னா போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் இது போல ஒன்னா ஆகுறதுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா? இங்க பாருங்கம்மா, உங்க புருஷனை உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சு கூப்பிட்டு போயிடுவேன்னு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த 4 பேரும் என்னோட கிளைண்ட்ஸ், நான் அவங்களோட அட்வொகேட், ஒரு லா கன்சல்டன்ட், அவ்வளவுதான். நம்மளா கேஸ் முடிஞ்சது பில் போட்டு தர்றேன், போதுமா? புரியுதா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் தம்பி ராஜா, நீ குடியிருக்கியே அந்த 200 crores worth அபார்ட்மெண்ட், அதோட ஓனர் செத்து போன வரதராஜன் இல்லடா. அப்போ வேற யாரு? அது நான் தான். என்ன கதவுறியா? ராஜா, ஒரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க பேர்ல பண்ண மாட்டோம். ஏன்னா இதுல பாதிக்கு மேல அரசியல்வாதிகளோட பணம் இருக்கு. அந்த இல்லீகல் மணிய லீகல் ஆக்குறது தான் எங்களோட மூளை. அதுக்காக களத்துல பலி கொடுக்கிற ஆட்கள்ல ஒருத்தன் தான் இந்த வரதராஜன். You got my point? இந்த பிசினஸ்ல பணத்தை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே அடுத்தவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் தான். நம்மளை எதிர்த்தா, நம்ம கிட்டயே ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து ஏமாத்துனா என்ன நடக்குங்கிறதுக்கான சின்ன சாம்பிள் தான்
இந்த வரதராஜனோட கொலை. முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் சொல்றத நீ கேளு. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மார்க்கண்டேயன். இனி நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். I am the one here who makes the rules and breaks the rules. சரி சொல்லு கேப்போம். 1 2 3 4 5 உங்க 5 அபார்ட்மெண்ட்டையும் இன்னைக்கே காலி பண்ணிட்டு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி போயிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போனா போகுதுன்னு உங்களை உயிரோட விட்டுடுறேன். இன்னைக்குன்னு நான் சொல்றது இன்னைக்கு மிட்நைட் 12 o'clock முடிஞ்சிரும். அதுக்கு மேல நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் வரதராஜனுக்கு ஆன மாதிரி உங்க வீட்ல இருக்கிற 4 ஆம்பளைங்கள்ல யாருக்கு வேணாலும் ஆகலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்காக இவ்ளோ பெரிய பதவியை விட்டு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷப்படாத வித்யா. உன் மாமியார் உனக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏற்கனவே உன்னால குடும்பமே பிரிஞ்சிருக்கு. இப்போ அவ இருந்த பதவியில நீ வந்து உட்கார்ந்திருக்கல்ல, அந்த கோவத்துல அப்படி போறாளோ என்னவோ. அவ கோவத்தை பார்த்தா இனிமே வீட்டுக்குள்ள வேதாவுக்கும் உனக்கும் ஒரு பெரிய யுத்தமே நடக்கும் போலயே. நான் இந்த பதவியை உனக்கு விட்டு கொடுக்காம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்காம இருந்திருக்குமோ என்னமோ. சகுந்தலா மேடம், மாமியார் மருமக இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு கூடிப்போம். ஆனா அவங்க பையன், ஏன் பையனுக்கு என்ன? ஏய் என்னடி, என் பையனுக்கு என்ன? ஓ, ஏற்கனவே அவனை கடத்தினதா ஒரு டிராமா பண்ணியே, அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? சாச்சா, அதெல்லாம் நான் பண்ணுவேனா? இது வேற. இப்போ உங்க பையன் எங்க இருக்கான்னு கேளுங்க. அட, போனை போட்டு கேளுங்க. போன் யார் கையில இருக்கோ என்னமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுப்பான். ஹலோ. ஹலோ தர்ஷன், நான் வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீங்க யாரு? ஏய் யார் டாடி? என் பையன் எங்க? என் பையனோட போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? என்ன வித்யா இப்படி எல்லாம் பேச சொன்னாளா? மேடம், மரியாதையா பேசுங்க. நீங்க பெயில்ல தான் வெளியில இருக்கீங்க, அத மறந்துட வேணாம். அத நீ சொல்லாதடா, திருட்டு ராஸ்கல். ஆமா, உனக்கு இந்த வித்யா எவ்வளவு பணம் கொடுத்தா? எங்கடா என் பையன்? என்னடா, உன் அம்மாக்கு உன் மேல அக்கறை இல்ல போல. மா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். டேய், யாருடா நீ? என் பையன் மாதிரி குரலை மாத்தி பேசுற? மா, நான் தர்ஷன் தாமா பேசுறேன். நீ இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? டேய் தர்ஷன். என்ன மேடம், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய திட்டுவீங்க? அதுவும் எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. ஜட்ஜு கொடுத்த பனிஷ்மெண்ட் மறந்துருச்சா? சார், நீங்கன்னு தெரியாம பேசிட்டேன் சார். சாரி சார். எதுக்காக சார் என் பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணா அரெஸ்ட் பண்ணாம கொஞ்சுவாங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.